வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜலக்ஷ்மி. இன்றைக்கி நாம் ஹிந்தி ஸ்போக்கன் எக்ஸாம் புக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த புக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அதை படிக்கிறப்போ நமக்கு என்னென்னலாம் யூசஸ் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இதை ஸ்ரீ சரவணா எஜுகேஷ்னல் அகாடமி 6 புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கமான் லெட் அஸ் டாக் இன் ஹிந்தி, வாங்க ஹிந்தியில் பேசலாம், ஆவோ ஹிந்தி மே போலே அப்படின்றது தான். மொத்தம் 6 புக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இங்கே மேலேயும் போடுறேன், அது பார்த்துக்கோங்க. சாதாரணமாக நம்ம எல்லாருமே ஹிந்தியில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம், அது தப்பு கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் படிக்க வேணாங்க, எழுத வேணாங்க, நான் நேராக பேசினா போதும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன செய்யலாம், நார்த்தன் சைட் மும்பையில் போய் ஒரு 6 மாதம் இருந்தோன்னா அவங்க கூட இருக்கப்போ நமக்கு ஈஸியாக பேச வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு எழுத படிக்க தெரிஞ்சுட்டு பேசுகிறப்போ நமக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு நிறைய கற்றுக்க முடியும். இப்போ 1-2 எக்ஸாம், பேசிக் எக்ஸாமை படிச்சுட்டு நம்ம ஹிந்தி பேசுகிறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இந்த புத்தகத்தை பற்றி தான் நாம் இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். முதல் புத்தகத்தோட பேர் ஆரம்பிக்கா. அதாவது குழந்தைங்க முதல்ல ஹிந்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்கன்றப்போ அவங்க எளிமையாக பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இதுக்கு பேர் ஆரம்பிக்கான்னு வச்சுருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது 2வது புக்கு. 2வது புக்கு என்ன அப்படின்னா அலங்காரிக்கா. அலங்காரிக்கா அப்படின்னா ஒரு மொழியை அழகுபட அலங்காரமாக பேசணும். நம்ம அழகாக அலங்கரிச்சுக்கிறோம்னு நினைக்கிறோம், அதுபோல் ஒரு மொழி அழகாக பேசணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. 3வது புத்தகம் அப்படின்றது பிரவாகிக்கா. பிரவாகிக்கனா ரொம்ப ஃப்ளூயன்சியாக சரளமாக பேசணும். எப்படி ஒரு நதி வேகமாக ஓடி வருது, சரளமாக கடகடன்னு ஓடி வருது, அதுபோல் குழந்தைங்க நல்லா பேசணும் அப்படின்றதுக்காக அந்த புத்தகத்துக்கு அந்த பேரை வச்சு கொடுத்துருக்காங்க. 4வது கொடுத்துருக்க புத்தகத்துக்கு பேர் தான் பாண்டித்யா. ஒரு தொழில் செய்கிறப்போ நல்லா பாண்டித்துவம் பெறணும், நல்லா இருக்கணும், அதில் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் இந்த புத்தகத்துலேயும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5வது புத்தகத்தோட பேர் ஷாஷிகா. ஷாஷிகா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாட்டை மண்ணை எப்படி மக்களை ஆட்சி செஞ்சு அந்த நாட்டை சிறப்பாக வளமாக வச்சுக்கிறான், அதுபோல் மொழியில் ஆட்சி செய்யணும் அப்படின்றதுக்காக இதுக்கு பேர் சாஷிகா வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 6வது புத்தகத்துக்கு பேர் விபூஷிகா. அதாவது எல்லாமும் தெரிஞ்சு ஒரு நல்ல சிறப்பாக பேசணும் அப்படின்றதுக்காக விபூஷிகா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ எதுக்கு இதை படிக்கணும், பசங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறப்ப என்னென்னா, இப்போ இந்தி பிரச்சார் சபா நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸாம்ஸில் விஷாரத் உத்ராத், பிரவீன் உத்ராத், இது 2த்துலேயுமே வைவா பேப்பர்னு சொல்லி ஒரு 100 மார்க்குக்கு ஒரு பேப்பர் வரும். ஃபுல்லாக ஒன்லி ஓரல் மட்டும்தான் கேட்பாங்க. அப்போ போய் அங்கே குழந்தைங்க பயப்படாமல் தைரியமாக பேசுகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸாம் இயர்லி த்ரைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 3 தடவை, பிப்ரவரியில் ஒரு தடவை, ஜூனில் ஒரு தடவை, அக்டோபர் 4th சண்டே 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாம் நடந்து முடிச்சுட்டு இதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் குழந்தைங்களோட ஃபோட்டோவோட சர்டிஃபிகேட்டும் வருது அவங்களுக்கு. இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதே மாதிரி இதில் இதை இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.